வணக்கம். பங்கு சந்தையில இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல இல்லையா? இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி ஷேர் எல்லாம் டவுன் ஆகிட்டே இருக்கு. இத பார்த்து பயப்படணுமா இல்ல இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸா? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்ல நடக்கிற இந்த வீழ்ச்சி இது ஒரு பெரிய ட்ராப்பா இல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா? இதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. இந்த அனாலிசிஸ் முடியும் போது நீங்க என்ன செய்யணும்ன்ற தெளிவு கண்டிப்பா கிடைக்கும். மார்க்கெட்ல ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. ஸ்மார்ட் மணி பயத்தை வாங்கும், ரீட்டைல் பயத்தால வித்துடும். அதாவது பெரிய அனுபவம் உள்ள இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயம் தலைவிரிச்சு ஆடும்போது தான் வாங்குவாங்க. ஆனா நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் பயத்துல வித்துட்டு வெளியேறிடுவோம். எல்லாரும் விக்கும்போது சில பேர் மட்டும் எதுக்கு வாங்குறாங்க? இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் எல்லாத்தையும் மாத்துது. இத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இப்ப நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும். மார்க்கெட்டே நமக்கு ஒரு பெரிய க்ளூ கொடுக்குது. அது என்ன க்ளூ தெரியுமா? இந்தியாவோட பெரிய பெரிய கம்பெனிஸ், நாம ரொம்ப நம்புற நிறுவனங்கள்லாம் அதோட உச்ச விலையிலிருந்து எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்குங்கிறது தான். இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு கதை சொல்ல போகுது. கவனமா கேட்போம். இந்த சரிவை முழுசா புரிஞ்சுக்க நம்ம மார்க்கெட்டை 4 ஜோன்களா பிரிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு ஜோனும் மார்க்கெட்டோட மூடு இப்ப எப்படி இருக்குங்கிற ஒரு சீக்ரெட்டை நமக்கு சொல்லும். முதல்ல ஜோன் 1. இங்க பாத்தீங்கன்னா 10% கம்மியா தான் சரிஞ்சிருக்கு. நெஸ்ட்லே, டைட்டன், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் இதுல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் எவ்வளோ ஆடினாலும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனி மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு பேரு ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அதாவது கோட்டைகள். அடுத்து ஜோன் 2. இங்க ரிலையன்ஸ், எஸ்பிஐ, டாடா ஸ்டீல் மாதிரியான பெரிய பேர்கள்லாம் இருக்கு. இதுல சரிவு கொஞ்சம் அதிகம், அதாவது 10-15%. இது ஒரு பெரிய கிராஷ் இல்லதான், ஆனா ஒரு சின்ன விரிசல் மாதிரி. மார்க்கெட்டுக்குள்ள மெதுவா சந்தேகம் எட்டி பாக்குதுங்கிறதுக்கான முதல் அலாரம் பெல் இதெல்லாம். இப்போ நிலைமை கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. ஜோன் 3. இங்க ஐசிஐசிஐ பேங்க், HUL, L&T மாதிரியான ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. சரிவு 15-25%. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இவ்ளோ சரியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஃபண்ட் ஹவுஸ்லாம் அவங்க பொசிஷனை மாத்துறாங்க. ஆமா, பயம் இப்போ அஃபிஷியலா மார்க்கெட்குள்ள என்டர் ஆயிடுச்சு. 4வது ஜோன், இதுதான் நிஜமான ஷாக். 25%க்கும் மேல சரிவு. TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL அட மொத்த ஐடி செக்டாரே பெரிய அடி வாங்கியிருக்கு. ஒரு 2 கம்பெனி இல்ல, மொத்த செக்டாரும் இப்படி விழுகுதுன்னா இது நம்ம நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, ஒருவேளை குளோபல் லெவல்ல ஏதோ ஒரு பெரிய புயல் வரப்போகுதுங்கிறதுக்கான சிக்னலா கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த எல்லா டேட்டாவையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? சிம்பிளா சொல்லணும்னா, என்ன நடக்குதுன்றதை தாண்டி ஏன் நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிற முக்கியமான கேள்விக்கு போக வேண்டிய நேரம் இது. ஒரே மார்க்கெட் தான், ஒரே டேட்டா தான். ஆனா 2 விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இதே டேட்டாவை அவங்க 2 பேரும் எப்படி 2 வேற வேற உலகத்திலேருந்து பார்க்கறாங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது 2 மனநிலைகளோட கதை. ஒரு பக்கம் பயம், அதாவது நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எமோஷனலா ரியாக்ட் பண்ணி பேனிக் ஆகி அடிமாட்டு விலைக்கு வித்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பிளானோட இருக்கிற ஸ்மார்ட் மணி, அவங்க லாஜிக்கலா யோசிச்சு பொறுமையா இருந்து அதே பங்குகளை டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க. வித்தியாசம் புரியுதா? இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் உங்க பணத்தை அழிக்கிறது இல்ல, நீங்க எடுக்கிற தப்பான முடிவுகள் தான் அழிக்குது. மார்க்கெட் விழுகிறது ரிஸ்க் இல்ல, அந்த நேரத்துல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கங்கிறதா உண்மையான ரிஸ்க். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இந்த மாதிரி பயம் சூழ்ந்திருக்கும் போது ஸ்மார்ட் மணி இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? அவங்க பயன்படுத்துற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேபுக்கை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, கவனிங்க. அதாவது பங்குகள் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்க. ஸ்டெப் 2, வெயிட் பண்ணுங்க. விலை ஏறுதுன்னு துரத்தவும் வேணாம், விலை இறங்குதுன்னு பயப்படவும் வேணாம். மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, செயல்படுங்க. ஒரு பிளானோட கொஞ்சம் கொஞ்சமா நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விளையாட்டுல வேகத்தை விட பொறுமைக்கு தான் மதிப்பு அதிகம். சரி, இந்த பிளானை எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு சில முக்கியமான சிக்னல்ஸை நீங்க கவனிக்கணும். முதல்ல, ஷேர்ஸ் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு கீழே போகாம அங்கே நிக்குதா, அதான் சப்போர்ட் லெவல். 2வது, ஷேர் விலை விழும்போது வால்யூம், அதாவது வியாபாரத்தோட அளவு அதிகமாகுதான்னு பாருங்க. அப்படி அதிகமானா அது ஒரு வார்னிங் சைன். கடைசியா, ரொம்ப முக்கியமா, நீங்க வாங்க நினைக்கிற கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி வழிகாட்டும். சரி, நம்ம இந்த அனாலிசிஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு க்ளூ மார்க்கெட்டை நீங்க பார்க்குற விதத்தையே மாத்திடும். பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் எப்போவுமே நமக்கு கம்ஃபர்டபுளா தெரியாது. எப்போ பயம் உச்சத்துல இருக்கோ, எப்போ அடுத்து என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியலையோ, அப்பதான் உண்மையான வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கும்.
இதுதான் ஸ்மார்ட் மணியோட தாரக மந்திரம். மார்க்கெட் எப்பவுமே நமக்கு க்ளூஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த முறை மார்க்கெட் சரியும் போது நீங்க பயத்தால கண்ண மூடிக்க போறீங்களா இல்ல இந்த க்ளூஸ தேட போறீங்களா? இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். மார்க்கெட்டோட இந்த மாதிரி சிக்கலான சிக்னல்ஸை இதே மாதிரி எளிமையா புரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயத்தை ஓரமா வச்சுட்டு அறிவோட இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாம அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம்.